समरसभे வேதநாதாவே ஜாதிகளின் கத்தாவே. மெய்வழி நாமநாதமே மெய்வழியா யாழ் திருவடிகளே சரணம். முத்தி பூர்ண மெய்யாகவே குடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமதத்தினதும் இவ்வாண்டராகுவான் சலையாண்டவர்களே திருவாளுக்கு காணும் உலகுயிரனைத்தும் கலந்த பாதம் திருவளரும் தனிகி வள்ளல் சுதற் சொல் வாக்கு தில்லை வளம் பொழில் பிள்ளை தமிழின் காப்பே. அழியாத மேலவள நாட்டின் வாழையடி வாழையென வந்த சாவா வரம் தரும் மூவா மருந்தனும் முத்தமிழ்க்கரசர் நமது குலதெய்வம் பிரம்மபிரகாச மேவழிச்சாலை ஆண்டவர்களின் உத்தரவு கொண்டு இந்த முத்துப்பேரரை தொடர்கிறேன். இந்த வேத பொக்கிஷமானது தெய்வத்தினுடைய சொத்து. அது நம்ம பகிர்ந்து கொள்வதா முடியுமோ ஒழிய அதை நமக்கு போதுமானவரை அணிந்து கொள்ளுங்கோன்னு அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அதனால நம்ம இப்ப பகிர்ந்து கொள்கிறோம். அப்போ இது யாருடைய சொத்து? அவங்களுடைய சொத்து அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த முத்துப்பேரரை தொடங்குகிறோம். அப்போ இப்ப இந்த வாக்கியத்துல இப்ப இதுக்கு முன்னாடி இந்த ஒலிநாடால இருக்க வாக்கியத்துல கேட்கும் பொழுது கூட அறியோம் வெற்றாள்கள் குருவாழ்க குருவே துணை அப்படிங்கிறத அந்த அந்த ஊ அப்படிங்கிற எழுத்தை சிவமயத்திற்கு மேல போடுறாங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை தெய்வம் அவர்கள் அதை கோடிட்டு காமிக்கிறாங்க. அப்போ எதை அறிவதற்காக வந்தோம்? அறியோம் நற்றாள்கள். இந்த நற்றாளை அறியோம், அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். படிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை தொடங்குவதற்கு நற்றாளை அறியோம் அப்படின்னு சொல்லிதான் அதை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நற்றாளை அறிந்து கொள்வதற்கு ஒரு கல்வி தேவைப்படுது. அந்த கல்வி எங்க கிடைக்கும் அப்படின்னா ஒரு குரு பெருமானிடம் தான் கிடைக்கும். ஆனா அந்த கல்வி இப்ப அறியோம் நற்றாள்கள் எத்தனையோ பேர் படிச்சிருப்பாங்களே, அது ஏன் அவங்களுடைய எண்ணத்துல நற்றாளி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம கல்வி என்பதே இப்ப மாறுபட்டு போயிருக்கக்கூடிய நிலை ஏன் வந்தது அப்படின்னு நம்ம கொஞ்சம் நின்று யோசிக்கணும். இப்போ நம்மளும் சிறு வயதுல இருந்து பாடல் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம், தெய்வத்துடைய வாக்கியங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அது நமக்கு முதல்ல விளங்குச்சா அப்படின்னா அது விளங்காது. தொடர்ந்து படித்துக்கொண்டே வாங்க அப்படின்னு நம்மளுடைய மாமாக்கள்லாம் சொல்ல சொல்ல நம்ம படித்துக்கொண்டே வர்றோம். அப்போ ஒரு காலத்துல அது விளங்குது. எதனால விளங்குது, ஏன் அது முதல்ல விளங்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அப்போ அப்ப தெய்வத்தினுடைய அந்த வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வேதங்கள் இருக்கு. வந்த பாரவான்கள் எல்லாம் வேதங்கள் இறக்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம தெய்வம் அவர்களும் சாங்கோபசங்கமாக கோட்டை சுவர்ல எல்லாம் நின்று ஆரம்ப பிரச்சார படலாம் செய்தாங்க. அப்போ எத்தனை பேர் அதை கேட்டு திரும்பி வந்தாங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் பேர் தான் கேட்டு திரும்பி. மற்றவங்க எல்லாம் புதுமை பூத்தவர்களை போல தலையை ஆட்டிட்டு இருந்தாங்களே ஒழிய, நல்லா சாட்டை அடித்தால் போல் பேசுகிறார் ஐயான்னு சொல்றாங்களே ஒழிய அது அவங்களுக்கு உள்ளார அது போகவே இல்லை. அப்போ எவ்வளவோ நூல்கள் வந்திருக்கு இந்த காலத்துல. இப்ப பார்த்தோம்னா தமிழ்ல சைவத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுல எத்தனையோ நூல்கள் இருக்கு. அதுல எல்லாருமே அவங்க விளக்கமா தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு அது புரியல. அது ஏன் புரியல அப்படிங்கிறது முதல் கேள்வி. அப்போ தெய்வத்தினுடைய வாக்கியத்தை பார்த்தோம் அப்படின்னா, விஞ்ஞான பாரவான்கள் தாங்கள் இயற்றியுள்ள கிரந்தங்களை உரை செய்து கண்டுபிடித்துக் கொள்ளட்டும் என்று மறைத்து கூறும் வஞ்சகர்கள் அல்ல. மெய்யை நேருக்கு நேரே வைத்துத்தான் அவற்றில் பேசியுள்ளார்கள். ஆனால் மக்களின் அறிவிற்கு முன்னே ஒரு பாவத்திரை இருப்பதால் மெய் புலப்படவில்லை. ஒரு மெஞ்ஞான சர்க்குருபிரானின் அஞ்சன சலாகை கொண்டு அத்திரை கிழிக்கப்படும் வரை வேத உலகம் நூல் உலகம் விடியாது. அப்போ ஏன் அது தெரியல அப்படின்னா மக்களுடைய எண்ணத்துல ஒரு பாவத்திரை இருக்கு. அப்போ அந்த திரை அகற்றப்படும் வரை அவங்களுக்கு அது புரியவே புரியாது. நம்மளுடைய தோத்திர பாடல் பாடும்பொழுது கூட திரை அறுத்தன்
குறைமுடிக்க வேணும் அம்மா அப்படின்னு எண்டி செய்யும் கண்டறியால நம்ம பாடுறோம். அப்போ அது என்ன திரையா இருக்கணும், அது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நாம நின்று பார்க்கணும். அப்போ என்ன குறை அது தீர்க்கப்படும், அந்த திரை அறுப்பதனால என்ன குறை நீங்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுக்கு எப்படி மனிதன் பிறந்தான் அப்படிங்கிறத நம்ம தெய்வத்தினுடைய வாக்கியங்களை கொண்டு பார்க்கும் பொழுது, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு இந்த மனித சட்டையானது எவ்வளவோ காலங்கள் நின்று தவம் செய்து கிடைத்த ஒரு அரிய பிறப்பு. மனிதனுடைய பிறப்பு ஒரு அரிய பிறப்பு. ஏன் அது அரிய பிறப்பு அப்படின்னா, இறைவனை தெரிந்து கொள்வதற்கு இதை தவிர வேற ஒரு வழியே கிடையாது. இறைவனை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, மனிதனாக பிறந்தால் மட்டும்தான் இறைவனை தெரிந்து கொள்ள முடியும். மற்ற எந்த பிறவியில பிறந்தாலும் இறைவனை அறிந்து கொள்ளவே முடியாது. அப்போ இறைவனை அறிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு ஜீவனும் வேண்டி நிற்குது. அப்போ அப்படி பிறந்த அந்த மனிதனுக்கு அம்மானிதம் என்ன பெற்ற ஒரு பெரிய வரம் கொடுக்கப்படுது. அது எதற்காக கொடுக்கப்படுது அப்படின்னா, இறைவனை அறிவதற்காகவே கொடுக்கப்பட்டது. அப்போ ஒரு அது அமானித கடன் பொதி சுமந்த அநியாயக்கார கலியனாய் அப்படிங்கிறாங்க. அப்போ அமானிதம் என்பது கடனாக கொடுக்கப்பட்டது. ஏன் அது கடனாக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு கடமை மனிதனுடைய வாழ்நாளில் தான் செய்ய வேண்டிய கடமையை ஒண்ணு இறைவனானவன் நமக்கு விதியாக எழுதி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, நம்ம வேண்டி நின்னதுதான். நம்ம இறைவனை அறிவதற்காகவே இந்த மனித உடலம் வேண்டும் என்று நின்னோம். அப்போ அதை அடைய வேண்டும் என்பதை கடமையாக வைத்து அதை அடைவதற்கு கடனாக கொடுக்கப்பட்டது அந்த அமானிதம். அப்போ ஒரு கடமையை எடுத்துட்டு வந்திருக்கிறோம், அந்த கடமையை முடிக்கணும் அல்லவா? ஒரு ஆபீஸ்க்கு போறோம் அப்படின்னா ஒரு வேலை நமக்கு கொடுக்கறாங்க. அந்த வேலையை நம்ம முடிப்பதற்காக சம்பளம் கொடுக்கப்படுது. இங்க சம்பளத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க. அதுக்கு வேணுங்கிற எல்லா உபகரணங்களும் வசதிகளும் செஞ்சு கொடுக்கப்பட்டாச்சு. அது எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கிட்டு அது எதுக்காகவோ செலவு செஞ்சுட்டு கடைசியில் அந்த வேலையை முடிக்கல அப்படின்னா அதுக்கு கேள்வி வராதா அப்படின்னு ஒளிநாடாள தெய்வம் அவர்கள் திருவாய் மலர்ந்தருள் இருக்கின்றார். அப்போ அந்த கடமை ஒண்ணு இருக்குதே, அந்த கடமைய நாம செய்ய வேணும். அதுதான் திரை அறுத்தன் குறை முடிக்க வேணும் அம்மா. என்ன குறை அப்படின்னா, அது விட்ட குறை அப்படின்னு பல இடங்கள்ல நம்ம தெய்வம் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன விட்ட குறை அப்படின்னா, இந்த இறைவனை விட்டு விலகி நாம் வந்தோம் இல்லையா? விலகி வந்த நாம் அந்த இறைவனை திருப்பி தொழும் பொழுது, அவர்களை அறியும் பொழுது அந்த குறை நீங்குது. செய்ய விட்ட குறை இன்று சாலையில் தொட்டீர் அப்படின்னு தேடுகுடத்திலே குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம செய்வதற்காக ஒரு ஒரு கடமை இருக்குது. அதுதான் குறை. அது செய்யாம இருக்கிற வரைக்கும் அது குறைதானே. ஒரு கடமை செய்யாம இருந்தா அது குறைதான். இப்போ செய்ய விட்ட குறை இன்று சாலையில் தொட்டீர். அப்போ அததான் இந்த பாடலை குறிப்பிடும் பொழுது, திரை அறுத்தன் குறை முடிக்க வேணும் அம்மா. என்னது? அதை செய்ய விட்ட குறையை குறை முடிக்க வேணும். அதை குறை முடிக்கிறதுக்கு யாரு நமக்கு வழிவகுக்கணும் அப்படின்னா, நம்ம தெய்வம் அவர்கள் தான் வழிவகுக்கணும். அப்போ அது என்ன திரை என்பது என்ன, அந்த திரை எப்படி உண்டானது, முதல்ல அந்த திரையை எப்படி கிழிக்கப்படும், அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த அந்த கல்வி நம்ம பயிலணும் அப்படின்னா, கல்வி என்பது அழியாத சொத்துங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அந்த அழியாத சொத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு தடையா ஒண்ணு இருக்குது. அது என்னன்னா அந்த திரைதான். எவ்வளவு படிச்சாலும் அது ஏட்டுலதான் இருக்க ஒழிய அது செயல் ரூபமா கையில வரலையே, அதை கண்ணால காண முடியலையே. அப்போ அந்த திரையை அறுக்காவிட்டால் அந்த குறையை நம்ம முடிக்க முடியாது. அப்போ அந்த கல்வி கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழா ஆறின் அப்படிங்கிறாங்க. கற்றதுனால என்ன பயன் அப்படின்னா, நற்றாளை தொழணும். நற்றாளை தொழணும்னா நற்றாள் யாருன்னு தெரியணுமே. நற்றாளை தெரிய வேண்டிய அந்த அறிவுக்கு முன்னாடி இந்த பாவத்திரை இருக்கு. அப்போ இந்த பாவத்திரையினாலேயே மயங்கி எத்தனையோ பேருக்கு அந்த விஞ்ஞானத்தில் மேல ஈடுபாடு இருந்து கூட அந்த பாவத்திரையை விலக்கி வைப்பதற்கான ஒரு சர்க்குருபிரானோ ஒரு ஆசானோ கிடைக்காததுனால அவர்களுடைய பிறவி
உபயோகம் இல்லாமல் போய்விட்டதை நம்ம இன்னைக்கும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த அந்த திரை எப்படி முதல்ல உண்டானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய வாக்கியத்துல குறிப்பிட்டிருப்பாங்க, குழந்தை பிறந்தவுடன் முதல் 40 நாட்கள் அதற்கு வெளிப்புற கண் கிடையாது. அந்த கண் இருக்கும், அது திறந்து பார்க்கும், ஆனா உலகத்துல இருக்க யாரையும் அது பார்க்காது. ஆனா அதுவே சிரித்து கொண்டிருக்கும், அதுவே இன்பம் அடைந்து கொண்டிருக்கும். அப்போ அதற்கு வேற இடத்துல ஒரு கண் இருக்கு. அப்போ அதை கொண்டு அது மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் நம்மளுடைய வெளிப்புற செயல்களினால அதை நம்ம என்ன சொல்றோம், இதை பாரு, அம்மா பாரு, அப்பா பாரு, இங்க இருக்கிறத பாரு, அங்க இருக்கிறத பாருன்னு நம்ம வெளிப்புறத்துல அதனுடைய எண்ணத்தையும் கண்ணையும் நம்ம வெளிப்புறத்துல கொண்டு வந்துடுறோம். அது அகமுக நோக்காக இருக்கக்கூடிய அதனுடைய எண்ணத்தை வெளியில கொண்டு வந்துடுறோம். அது இயல்புதான். இந்த இந்த மண்ணாகி இந்த உடல் வந்ததுக்கு அப்புறம் இப்படி நடக்க வேண்டியது ஒரு இயல்பு தான். அப்ப என்ன ஆகுது, வெளிப்புறத்துல அது பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 மிகப்பெரிய ஒரு ஒரு திரையாக மாறிவிடுகிறது. ஏன் அப்படின்னா, முதல்ல கொஞ்சம் தான் பார்க்கும், ஆனா பார்த்தாலும் அது அறிவுக்கு எட்டாது, அது நினைவுல போய் நிற்காது. இப்போ கொஞ்சமா வளர 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 ஒரு ஒரு வயது வந்ததுக்கு அப்புறம் அது முழுமையாக வெளிப்புற பார்வைக்கு தான் பார்ப்பதை தான் மனதுல அது ஏற்றுக்கொள்கிறத ஒழிய, அந்த உள்முகமாக பார்க்கக்கூடிய அந்த எண்ணம், அந்த செயல், அந்த வலிமை அதற்கு அந்த மனிதனுக்கு இல்லாமல் போயிடும். அப்போ அந்த பாவத்திரை கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் இருக்குது. அது ஏன் அப்படி படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அதுல அதை விளக்கமா குறிப்பிட்டிருக்கிறாங்க மான்மியத்தில். மனிதரின் ஓய்விலா புனரூரிய புனற்றுரை கோயில் என்னும் இதே தடாகத்தினிடத்தே அருவ வடிவத்தில் படிப்பித்து அதற்கு 4 கபாடங்கள் இட்டு மூடி கெட்டித்தாள் வட்ட பூட்டிட்டு. அப்போ மனிதனுக்குள்ள இறைவன் குடியேறி கொண்டு இருக்கிறார்கள். அதை அறிய வேண்டியதுதான் நமக்கு கடமையாக இருக்குது. அப்போ மனிதனுக்குள்ளார குடியேறி இருக்கக்கூடிய இறைவன் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க சொல்லிட்டு வர்றாங்க. மனிதனின் ஓய்வில் புனலூரிய புனற்றுரை கோயில் என்னும் இதேதடாகத்தினிடத்தே, அந்த திருமாளிகை தான் அந்த இதேதடாகமாகிய புனற்றுரை கோயில்ல தான் இறைவன் குடியிருக்கக்கூடிய ஆலயமாக இருக்குது. இந்த கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோமே, கடத்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த இறைவனை கடவுள் நம்ம சொல்றோம். அப்போ தேகாலய கோயில் அப்படின்னு நம்ம சொல்றோம். கோவாகிய இறைவன் இருக்கக்கூடிய இல்லமாகிய இந்த மனித உடல், இந்த மனித உடலுக்குள்ளே அழியாத நித்திய தூலம் ஒன்று இருக்கிறது அப்படின்னு நம்ம வாக்கியத்துல பார்த்துருக்கோம். அந்த நித்திய தூலத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த நித்திய தூலம் தான் இறைவனை உள்ளடக்கி இருக்குது. மனிதனுக்குள்ளார இருக்கக்கூடிய இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா, அந்த திருமாளிகைக்குள்ளாரதான் இருக்கான். அந்த திருமாளிகைக்குரிய வாயில் நமக்கு தெரியல, அதுக்குரிய சாவி நம்மள்கிட்ட இல்லை. அதை சுத்தி சுத்தி வர்ற மொழிய அதுக்குள்ளார போக முடியல. அது ஏன் அப்படிங்கிறத ஓய்விலா புனரூரிய புனற்றுரை கோயில் என்னும் இதே தடாகத்தினிடத்தே அருவ வடிவத்தில் பதிப்பித்து அதற்கு 4 கபாடங்கள் இட்டு மூடி கெட்டித்தாள் வட்ட பூட்டிட்டு சாவியை தந்தெரிசியர்கள் கையில் கொடுத்து அப்பூட்டின் மேல் நீர்க்கு தெருக்கரிய கருப்பு திரைகளிட்டு மூடி. அப்போ அந்த திருமாளிகை இறைவன் குடியிருக்கக்கூடிய அந்த திருமாளிகைக்கு முன்னாடி 3 பெரும் கருங்கற்பாறை பர்வதங்களை வைத்து அதற்கு மேல ஒரு கருப்பு திரைகளை இட்டு மூடிடுறாங்க. அதன் மேல் 3 பெரும் கருங்கற்பாறை பர்வதங்களை தூக்கி வைத்து அதற்கு மேலும் அசைத்தற்கு இயலாத சைல நிறச்சலன திரைகளிட்டு மூடி 4 திசை 8 திக்கு 16 கோணங்களிலும் அணுகுவதற்குரிய காவற்பாடுகளையும் நிறுவி தானும் அதனுள்ளே குடியேறி கொண்டு விட்டார். அப்போ இறைவனானவன் ஒரு காபந்து வச்சு பாதுகாப்பாக மனிதனுடைய இந்த இறையாசன கோயிலுக்குள்ளார குடியேறி கொண்டிருக்கிறாங்க. அதற்கு ஒரு கருப்பு திரையிட்டு மூடிடுறாங்க. அதற்கு மேல
அசைத்திற்கு இயலாத செயல நிற சலனத்திரைகள் இட்டு மூடி பாதுகாப்போட இறைவனானவன் மனிதனுடைய உள்ளத்துல குடியேறி இருக்கிறார்கள். அப்போ இவ்வளவு காபந்தாக இருக்கக்கூடிய இறைவனை எப்படி அடைய முடியும் அப்படின்னா, அதற்கு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த மான்மியத்திலேயே குறிப்பிட்டுறாங்க. என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, தன்னுடைய இதய லோகத்தின் கதவானது திறப்பிக்கப் பெற்று கல்வென்னும் நெஞ்சில் பிரம்ம பிரகாச மனக்கண் திறந்து. அப்போ நமக்கு இப்ப புறத்துல கண் இருக்கு, அதை நம்ம பார்க்கிறோம். புறத்தில் பார்க்கக்கூடிய அத்தனையும் அழியும். அப்போ இறைவன் அழியக்கூடியவரா அழியாதவரா அப்படின்னா, இறைவன் அழியாத ஒரு பெருந்திறமை வாய்ந்தவர்கள். அப்போ அதை எந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியும்? இந்த அழியக்கூடிய கண்ணை கொண்டு பார்க்க முடியுமா அப்படின்னா, அழியக்கூடிய கண்ணை கொண்டு அது பார்க்க முடியாது. அப்போ அதற்கு ஒரு தனியான ஒரு தேவக்கண் கொண்டு படைக்கப்பட்டுள்ளது. அந்த தேவக்கண்ணை எப்படி நம்ம பார்க்க முடியும், அதை எப்படி அடைய முடியும் அப்படின்னா, அந்த தேவக்கண்ணை, அந்த பிடரி கண்ணை திறப்பதற்கு ஒரு சர்க்குரு பிரானவர்கள் வர வேண்டும். அதை தான் இங்க குறிப்பிடுறாங்க. இதய லோகத்தின் கதவானது திறப்பிக்கப் பெற்று கல்வென்னும் நெஞ்சில் பிரம்ம பிரகாச மனக்கண் திறந்து எந்நாளும் நிலையாய வலிமை புதுமை சிந்தும் கிரணக்கதிர் விட்டிலங்க மாறாது காணப்பெறும் எக்காலமும் உள்ள ஏகநாயகனை மறைபடா தரிசனையுடனே அறிந்து வணங்கும் வணக்கமானதே. இங்கே சத்திய நகரமாகிய மெய்வழிச்சாலை என்னும் திருவளரு தேவபூமியில் கைவந்த வரவன சுபானுபவத்தில் மலிந்து கிடக்கின்றன. அப்போ அதை பார்ப்பதற்கு ஒரு தனியான தேவக்கண் வேணும். அதை யார் திறந்து வைப்பார்கள் அப்படின்னா, ஒரு ஒரு விஞ்ஞான சர்க்குரு பிரானவர்கள் தான் திறந்து வைக்க முடியும். அதை திறந்து வச்சதுக்கு அப்புறம் அந்த திரை விலகி நமக்கு அதுக்கு நம்ம எதை நம்ம அறிய முற்படுகிறோமோ, எது அறிய நினைக்கிறோமோ அதை அறிவதற்கான எல்லா வசதி மேம்பாடுகளையும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அதான் நம்ம பாத பூஜை செய்யும் பொழுது கூட சியம் பிரகாசரித்யானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது, அந்த பிரம்மஸ்வரூபம் உள்ளாரதான் இருக்கு, அது நம்மளால தெரிய முடியுமா அப்படின்னா அது தெரியாது. சியம் பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது அஞ்ஞானம் என்னும் திமிரத்தால் குருடாயிருந்த எங்களுடைய கண்களை ஞானம் என்னும் மஞ்சசலாகையால் திறந்த தேசிகேந்திரரே, தேவரீருடைய திவ்ய திருவடி கமலங்கட்கே நமஸ்காரம். அப்போ அந்த திமிரத்தால நமக்கு அந்த கண் திறக்கப்படாம இருக்கு. அப்போ அதை அவங்க திறந்து வைத்ததுனால அவர்களுக்கு நம்ம பாத பூஜை செஞ்சு நம்ம நமஸ்கரிக்கிறோம். அப்போ அந்த மனக்கண்ணை திறக்கக்கூடிய வலிமை யார் இருக்கு அப்படின்னா, ஒரு சர்க்குரு பிரானை தான் நம்ம அடையணும். நாமளா செஞ்சுக்க முடியுமா அப்படின்னா அது செய்ய முடியாது. அப்போ இந்த திரைகளை சாதாரணமா இத பத்தி பல நூல்கள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளுடைய நூல் எல்லாம் பார்க்கும் பொழுது அரிதாக தான் இருக்குது ஒழிய, இதை அறுதிட்டு சொன்னது யார் அப்படின்னா, நமது இடையான கொண்டலராம் வடலூர் வள்ளற்பிரான் அவர்களுடைய அந்த உண்மை பத்திரிகை இருக்கு, அந்த பேருபதேசம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசன பகுதியில பார்க்கும் பொழுது அவங்கதான் அதை தெளிவா அதை சொல்றாங்க. அந்த ஏழு திரைகள் அதுக்கு இருக்குது, பசுந்திரை இருக்குது, அசுத்த மாயா திரை இருக்கு அப்படின்னு அதனுடைய விளக்கங்கள்லாம் அழகா அதுல சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அதனுடைய விளக்கங்கள்லாம் தெரியும். ஆனா இப்படி ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறதையே யாருமே தெரியாத இந்த ஒரு உலகத்துல இருக்கிறோம். அப்போ அதை எப்படி நாம அதை மாற்றக்கூடிய செயல்ல நம்ம எப்படி நம்ம செய்வது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த திரை யாருக்கு இருந்தா நம்ம தேவமோர்களுக்கும் தான் இருந்தது. அவர்களும் எத்தனையோ நூல்களை மனப்பாடம் பண்ணி செய்து வச்சிருந்தாங்க. ஆனா அந்த உடலழியா திருநடனத்தை எப்படி அடைவது அப்படிங்கிறது அவங்களும் தெரியாம இருந்துதான் 12 குருமார்களையும் அவர்கள் தேடி தேடி அடைந்து கடைசியில அவங்கள்ட்ட இருந்து எதுவும் காண முடியல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நமது பாட்டையா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அதை அதை திறப்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்தோம்னா அந்த மூலபண்டார பருவத்துல பார்த்தோம் அப்படின்னா
அதை விளக்கமா சொல்லியிருப்பாங்க. இங்க முதல்ல மனிதனுடைய படைப்புல சொல்லியிருப்பது போல அந்த 3 பெரும் கருங்கற்பாறை பர்வதங்களை தூக்கி வைத்து அதற்கு மேலும் அசைத்தலுக்கு அதை செயலிழந்த சலனத்திரைகள் இட்டு மூடி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதை வந்து எப்படி அவங்க உடைச்சு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது மூலபண்டார பருவத்துல நம்ம பார்க்கும் பொழுது, ஏன்னா இது வந்து படைத்த இறைவனாகவே இருந்தா கூட இந்த ப்ராசஸ்ல தான் வந்தாகணும், வேற வழி கிடையாது. ஒரு சர்க்குருபிரான் வந்து அவர்களுடைய அந்த மனக்கண்ணை திறந்து அந்த திரைகளை கிழித்து கொண்டு வந்தா மட்டும்தான் அது முடியும் ஒழிய, இறைவனாகவே இருந்தாலும் அவர்களுக்கு அதே விதிதான். அப்போ பூம்பதியின் அரசான மடாலயது தங்கள் சிவந்த கரத்தில் தரித்திருந்த சிவசெங்கோல் என்னும் ஓரெழுத்து மாத்திரை கோலால் துணித்தெடுத்திருந்து விட்டு அப்பால் வழிகூடி நெடுந்தூரம் நடக்கையில் குறுக்கே வந்து வந்து வழிகின்ற அனந்தானந்தம் கருப்பு திரைகள் எல்லாம் அறுத்து கொண்டு ஏறும்போது, அப்போ இங்க ஓரெழுத்து மாத்திரைக்கோர் என்னும் மூலமந்திர சாவி கொண்டு திறந்து அப்படின்னு இங்க வருது. அங்க எது சொல்றாங்க? அந்த சாவியை தரிசிகர்கள் கையில் கொடுத்துங்கிறாங்களே, அந்த சாவி எது அப்படின்னா மூலமந்திர சாவி தான். அந்த மூலமந்திர சாவி கொண்டு, அந்த சிவசெங்கோல் என்னும் மூலமந்திர சாவியை கொண்டு நம்ம தெய்வம் அவர்கள் திறப்பிக்கிறார்கள். ஓரெழுத்து மாத்திரை கோலால் துணித்தெடுத்திருந்து விட்டு அப்பால் வழிகூடி நடக்கையில் குறுக்கே வந்து வந்து விடுகின்ற அனந்தானந்தம் கருப்பு திரைகளை அறுத்து கொண்டு ஏறும்போது ஆகாயத்தேளாவிய புறையில்லாத கற்பாறையான 3 நெடிய பர்வதங்கள் வந்து எதிரே எழும்பி தோன்றின. அதனை வேதாந்த சஞ்சீவி சடாமுடி மகடராகிய பிரானவர்கள் தங்களின் பிரம்மோதய வைரமலை கண்பீரங்கி கொண்டு முழக்கி உடைத்து முடிபட துடைத்து கொண்டு, அப்போ அந்த கருப்பு திரைகள் வந்து விழுவறத வந்து தன்னுடைய அந்த சிவசெங்கோல் என்னும் ஓரெழுத்து மாத்திரை கோலால அவர்கள் விலக்கி கொண்டு அதை மாற்றி கொண்டு போறாங்க. அப்போ இது ஒரே ஒரு திரைதானா அப்படின்னு கேட்டா அனந்தானந்தம் திரைகள் இருப்பதாக மான்மியத்துல சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு நம்மளுடைய அறிவு ஒவ்வொரு முறையும் அது வளர்ந்து வரும் பொழுது ஒவ்வொரு திரையாக அவங்க மாற்றிக்கொண்டே வருகிறார்கள். அதனாலதான் உபதேசம் என்பது ஒரு நாள்ல முடிஞ்சிடறதா அப்படின்னா, உன்னுடைய அடக்கமாகும் வரை அந்த உபதேசம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது எத்தனை திரைகள் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியுமா அப்படின்னா அது தெரியாது. அத்தனை திரைகளையும் ஒவ்வொன்றாக அவங்க கடந்து வர்றாங்க. அப்போ பாட்டையாவோட அவங்க எப்படி கிளம்புறாங்கன்னா, தொடர்ந்துமே சென்றார் பின்னே தொன்பட வினைகை விட்டு அடர்ந்து தன் ஆசான் ஒன்றே அருட்கதி எனவே மாண்டார்னு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்போ அருட்கதி எனவே மாண்டார் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு எண்ணம் கிடையாது, தனக்குன்னு தான் யார் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. இப்ப சாலை சிவவளன்னா அவரு அவரு இப்படிதான் இருப்பாரு, இதுதான் அவரு, இவ்வளவு செல்வம் உள்ளவர், இவ்வளவு படிப்பு உள்ளவர், இப்படி இருப்பவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுவே இல்லாம ஆக்கிறது. அப்போ என் பேர் எடுத்து என் வடிவு மாற்றி, எனக்குன்னு ஒரு பேர் இருந்ததே அதை மாற்றி என் வடிவு என் பேர் எடுத்து என் வடிவு மாற்றி உன் பேரு வைத்து உன் வடிவம் தந்த உத்தம சுத்த உறுதிநாயகமேங்கிறாங்க. அப்போ ஆசானாகவே ஆகிக் கொண்டார்கள். அந்த ஆசான் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் இவங்களுடைய நினைவு, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் இவங்களுக்கு. அப்படி ஆகிக் கொண்டார்கள். அப்படி ஆகிக்கொண்டு போறாங்க. 12 வருஷ காலம் போறாங்க. பாட்டையா பின்தொடர்ந்து போறாங்க. பின்தொடர்ந்து போகும் பொழுது அவங்களுக்கு இது நம்ம சாப்பிடணும், அடுத்த வேலைக்கு சாப்பிடணும், இல்ல மழை வரப்போகுது அதுக்கு நம்ம போர்வை எடுத்துக்கணும், ஒரு வீடு கட்டி கொள்ளணும், இல்ல இங்க இருக்கணும், அங்க எந்த எண்ணமும் கிடையாது. ஆசான் ஒன்றே, அவங்க ஆசான் என்னவோ அதுதான். இவங்களுக்கும் தனியா எண்ணம் இல்லாம போறாங்க. அப்படி போய் கூட 12 வருட காலம் கழித்துதான் வந்து அந்த ஆதி தலைநாளில் திங்களூர்ல வந்து அவங்களுக்கு உபதேசம் செஞ்சாங்களே, அது என்ன உபதேசம் செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து எத்தனை வருஷ காலம் கழிச்சு தெரியுது அப்படின்னா 12 வருட காலம் கழிச்சுதான் வந்து அவங்களுக்கே அது தெரியுது. அதே மான்மியத்துல குறிப்பிடும் பொழுது கூட
இப்போது நமது கையில் லகிக்கப் பெற்று நீங்காது நிலைத்துக் கொண்டு விட்ட பெருக்காதிக்க ஊதிய இடமவாகன வருங்காரண காட்சியினை இது நாள் வரைக்கும் நமது புண்ணாகிய கண்ணுக்கும் மனத்திற்கும் தோன்றப் பெறாது மறைத்துக் கொண்டிருந்த மாசானது இது நாள் விலகி திட்டமாக துலங்கிக் கொண்டு எதிரில் நிற்க வாய்த்ததே என்ற ஆனந்தத்தால் கண்களில் பொங்கி பொங்கி வரும் செழும்புனல் ஊற்றின் புலகாங்கித பாஸ்பத்தினால் உடலொதறி மயிர்கூச்செறியும் அடையாளங்கள் எல்லாம் அதிலிருந்து எல்லை வரம்பு கோடு கடந்து நின்றவர்களாகினார்கள். அப்போ அந்த இடபவாகன அந்த தரிசனையானது ஆதிதலை நாளிலே அந்த நத்தத்தேரடி இல்லத்தின் கண்ணே முதல் உபதேசமாக நமது தேவமோர்களுக்கு அவர்கள் செய்து வைத்த அந்த உபதேசத்தினுடைய நீட்சி அவங்களுக்கு எப்ப தெரியுதுன்னா 12 வருட காலம் கழித்து அது விளக்கமாக தெரியுது. எப்படி இது நாள் வரைக்கும் விலகி திட்டமாக துலங்கிக் கொண்டு எதிரில் நிற்க வாய்த்ததே அப்படின்னு 12 வருட காலம் கழித்து அது நமக்கு கிடைத்ததாக சொல்றாங்க. அப்போ எத்தனையோ காலம் எத்தனையோ திரைகளை ஒவ்வொன்றாக அறுத்து கொண்டுதான் நம்ம தெய்வத்தினுடைய அந்த பெருமையும் நீட்சியும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அதனோட நடைமுறையாக இருக்கிறது. அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது பல இடங்கள்ல நம்ம இத குறிப்பிட்டிருக்கிறாங்க. எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, நம்ம மதிய வணக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரவலை சுற்றி வந்ததுக்கு அப்புறம் உள்ளார போய் சந்நிதியில நம்ம நின்று அந்த ஒரு பாடல் படிக்கிறோம். இங்க போனதுக்கு அப்புறம் அந்த சந்நிதியினுடைய திரை இருக்குது, அதை திரையை விளக்குறாங்க. பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நமஸ்காரம் பண்றோம். நமஸ்காரம் பண்ணிட்டு கீழே உட்காந்து என்ன பாட்டு படிக்கிறோம் அப்படின்னா, திரை விலகி வருகும் இவர் நேரந்தன்னில் தெரிய வைக்கும் காரணங்கள் துந்துமியில் பறைவிரிக்க நிச்சயங்கள் அத்தனையும் பார்க்க வரும் முனிவர் நவநாத சித்தர் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ நம்ம தெய்வத்தினுடைய பாடல்களை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, புறத்துல நம்ம பார்த்தோம்னா அதற்கும் ஒரு ஒரு பொருள் இருக்க மாதிரி இருக்கும். அதே நம்ம அகத்துல பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு தேவ பொருள் இருக்கும். ரெண்டுக்குமே இருப்பது போலதான் அவங்களுடைய அந்த திருவாக்கானது இருக்கு. அப்போ நம்ம தெய்வத்தை தரிசனம் பண்றதாக அந்த திரையை விலக்கிட்டு தெய்வத்தை நம்ம தரிசனம் பண்ணுவது போல நம்ம உணர்ந்து கொள்வதற்காக அந்த பாடல் அப்படி இருக்குது. ஆனா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது தெய்வத்தினுடைய அந்த செங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருக்குது. அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம தெய்வமர்கள் தோலத்திருமையோட இருந்த காலத்துல அவங்க விலகி வரும் பொழுது அந்த பாடலை படிச்சு திரை விலகி வருகும் இவர் நேரம் தன்னில் தெரிய வைக்கும் காரணங்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்பாங்க. அப்போ இப்பயும் அது நடந்து கொண்டிருக்குது. அப்ப எதில் நடக்குது அப்படின்னா, அகத்துல அவங்க ஒரு ஒரு தேவ பொருள் வைத்திருப்பாங்களே, அந்த தேவ பொருளை கொண்டு நடந்து கொண்டிருக்கு. அது என்ன நம்ம ஊழி நின்று பார்த்தோம் அப்படின்னா, திரை விலகி வருகும் இவர் நேரம் தன்னில் தெரிய வைக்கும் காரணங்கள் துந்துமியில். அப்போ தெரிய வைக்கும் காரணங்கள் அப்படின்னா என்ன தெரிய வைக்கணும் அப்படின்னா, இறைவனை தெரிய வைக்கக்கூடியது. இறைவனை தெரிய வைக்கக்கூடிய காரணங்கள் எதுல இருக்குது? துந்துமியில இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம இப்ப வாசிக்கிற துந்துமியை மட்டுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தெய்வங்களுடைய செயல் அசலான அந்த செயலுக்கு அடையாளமாக வெளிப்புறத்துல ஒண்ணு எடுத்து வச்சிருக்கிறாங்க. நம்ம இப்ப துந்துமி வாசிக்கிறோமே, அந்த துந்துமி வாசிப்பதற்கு அசலான ஒரு செயல் இருக்கணும்ல. ஒரு தேவபிரான் சந்நிதியில இந்த வாத்தியத்தை தான் வாசிக்கணும் அப்படின்னு தேவமோர்கள் எடுத்து வச்சதான் நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளா செஞ்சுக்கல. அப்போ அவங்க அதற்கு ஒரு காரண காரியம் இல்லாம செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு நம்ம எண்ணி பார்க்கும் பொழுது, அந்த துந்துமியை வாசிக்க அவங்கதான் சொல்றாங்க. அந்த துந்துமி எதற்கு அடையாளமாக எடுத்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணி பார்த்தோமானால், அந்தர துந்துமி முழங்கும் அசைந்து அசைந்த நாதம் விசந்தவழும் அப்படின்னு ஆதிமி உதயபூர்ண வேதம். அப்போ அந்தர துந்துமி ஒண்ணு இருக்குதான். நம்ம வெளிப்புறத்துல பாக்குற துந்துமி இல்லாம அந்தர துந்துமி ஒண்ணு இருக்குது. அப்போ நமக்கு உள்ளார ஒரு துந்துமி இருக்கு. அந்தர துந்துமி முழங்கும், அந்த துந்துமி முழங்கும் போது என்ன கிடைக்குது? அசைந்து அசைந்த நாதம் நிஜம் தவழும். அப்போ அந்த நாதம் உள்ளூர பொங்கி பெருகி வரக்கூடிய அந்த அந்த நாதமானது உள்ளார அந்த அந்த துந்துமியுடைய அந்த நாதமாக உள்ளார வருது.
நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அதை வந்து ஆக்கி வச்சிருக்கிறான். அதனுடைய வெளிப்பாடாக தான் இங்க நம்ம வெளியில வந்து நம்ம துந்துமி அடிக்கிறோம். அப்போ தெரிய வைக்கும் காரணங்கள் துந்துமியில். துந்துமியில்னா என்ன அர்த்தம்? அந்த அசைந்து அசைந்து வரக்கூடிய அவருடைய அந்த நாதம். தெரிய வைக்கும் காரணங்கள் துந்துமியில் பறைவிரித்த நிச்சயங்கள் அத்தனையும் பார்க்க வரும் முனிவர் நவநாத சித்தர். அப்போ பறைவிரித்த நிச்சயங்கள் இதுதான் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக பார்த்து எழுதி வைத்திருக்கிறார்களே. அப்போ அவங்களுக்கு நம்ம இங்க நேரே நம்ம நடக்கிறது வந்து அவங்க கண்கொண்டு பார்த்ததை போல எழுதி வச்சிருக்காங்களே அப்படின்னா, பறைவிரித்த நிச்சயங்கள் அத்தனையும் அதெல்லாம் யார் பார்க்க வர போறா அப்படின்னா, பார்க்க வரும் முனிவர் நவநாத சித்தர். இங்க வந்து பிறந்தவர்கள்லாம் யார் அப்படின்னா, எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடிய முனிவர்கள், தேவர்கள், நபிமார்கள், நாயன்மார்கள் அவர்கள் தான் வந்து இங்க பிறந்திருக்கிறாங்க. ஏன் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா, இதுவரை வந்த வந்த காலத்துல எல்லாம் ஜீவமுக்தி மட்டும்தான் கிடைக்கப்பட்டது. ஜீவமுக்தி மட்டும் கிடைக்கப்பட்டது என்னன்னா, அவங்க தன்னுடைய பரிசுத்த ஆவியை அவர்கள் வந்து ஜீவமுக்திக்கு உள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும். தன்னுடைய சொந்த தன்னுடைய தன்னுடைய அறிவு பலத்தாலும் தன்னுடைய சொந்த செய்கையாலும் அவங்க மாற்றிக்கொண்டார்கள். ஆனா அந்த தூலம் அழிந்தே பட்டு போகும். அப்போ அந்த ஜீவ ஆவியானது, அந்த பரிசுத்த ஆவியானது தான் தூலம் எடுத்து திருப்பி வரக்கூடிய ஒரு செயல் இருக்கும். ஏன் அப்படின்னா, இறைவனை நிஜமான இறைவன் இறுதி தீர்ப்பராக வரக்கூடிய காலத்துல அந்த தூல முக்தியானது தரப்பெறும் அப்படிங்கிறத அவங்க தன்னுடைய அந்த தேவக்கண் கொண்டு தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ வடலூர் வெள்ளற்பிரானவர்கள் குறிப்பிடும் பொழுது இந்த அந்த தேவனுடைய சங்கத்துல என்னை வந்து ஒரு ஓரத்திலேயாவது அவங்க சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கமே அணையார் கூடிய தங்கமே அணையார் கூடிய அந்த பாடல்ல படிச்சு பார்த்தோம்னா, அங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு இடத்துமாவது கொடுங்க அப்படின்னு அந்த பாடல்ல வந்து எரிஞ்சு கேட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த தேவாதி தேவனாகிய இறுதி தீர்ப்பராக அவர்கள் வரும் பொழுது அந்த தூலமுக்தி இலவசமாக கொடுக்குறாங்களே, அதை வாங்கணும் இல்ல. நாங்க நாங்க ஜீவமுக்தியை மட்டும்தானே பெற்றிருக்கிறோம். எங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியாக மாறிடுச்சு. ஆனா தேகமுக்தி கிடைக்கலையே. அப்போ அந்த அந்த புது உலகம் பிறப்பிற்கக்கூடிய அந்த நாள்ல எழுப்ப பெறக்கூடிய அந்த செயல் நடக்கணும் அப்படின்னா இந்த மூலமுக்தி வேணுமே அப்படின்னு அவங்க வந்து கேட்கிறாங்க. அப்போ பறைவிரித்த நிச்சயங்கள் அத்தனையும் பார்க்க வரும் முனிவர்ணவநாத சித்தர் அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த திரை எப்ப விலகுது அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் இல்லையா? திரை விலகி வருகிற நேரம் தன்னில். அப்போ எப்ப திரை விலகுச்சு நம்மளுக்கு அப்படிங்கிறத கேள்வி. இப்ப நம்ம தெய்வத்தை அடைஞ்சிட்டோம். தெய்வத்தினுடைய அந்த செயல் நமக்கு அவங்க நமக்கு அளிக்கப்பட்டிருக்குது. அதை கொண்டு நம்ம நம்ம படி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ தேடு ஊடகத்துல தேடு ஊடகர்கள் தேடி வர்றாங்க, தேடி தெய்வத்தை தேடி வர்றாங்க. அவங்களுக்கும் அந்த மறைப்பு இருக்குது. அப்போ அது எப்ப அந்த மறைப்பு மாறுது அப்படின்னு தேடு ஊடகத்துல போய் நம்ம பார்க்கும் பொழுது, வாருங்கள் என்ற போது வளர் திரையை ஒதுங்க கண்டார். இப்போ வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த திரையை ஒதுங்குது. எப்போ ஒதுங்குது அப்படின்னா, தெய்வர்கள் வாருங்கள், வாங்க வாங்க அப்படின்னு அவங்க அழைக்கும் பொழுது அந்த திரை ஒதுங்குது. அது எப்படி நம்ம நிதர்சனமாக நம்ம பல தெய்வ அடியார்களுடைய அந்த வரலாறுலாம் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க நிறைய கேள்வி எடுத்துக்கிட்டு வருவாங்க. இப்படி கேட்டணும், அப்படி கேட்டணும், இப்படி மடைக்கணும், அப்படி மடைக்கணும், நிறைய கேட்டுக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இங்க வருவாங்க. வந்துட்டு வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் திருவாய் மலர்ந்து அழுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்காது. கேள்வி கேட்கறதுக்கான எதுவுமே எல்லாம் மறந்து போனது போல அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் தெய்வத்தினுடைய திருவாசகம் தான். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே சேர்ந்துக்குவாங்க. அப்போ இவ்வளவு நாள் அது கேள்வியாக இருந்தது. ஏன் அது கேள்வியாக இருக்கு அப்படின்னா, ஒரு மறைப்பு இருக்கு. குழந்தை நிறைய கேள்வி கேட்கும். பாத்தீங்கன்னா ஒரு அறிவு கொஞ்சமா வரக்கூடிய அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேள்வி, இது ஏன் அப்படி இருக்கு, அது ஏன் அப்படி இருக்கு. ஏன் அப்படின்னா அதற்கு அது தெரியாத ஒரு ஒரு வயதுல இருக்கு. அப்போ அது தெரிய தெரிய என்ன பண்ணுது, அந்த கேள்வி கேட்கறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போய் அதுவே தெரிஞ்சுக்கும். அப்போ அதே போல இந்த கேள்வி ஏன் இவ்வளவு புதுசா வர்றவங்களுக்கு அவ்வளவு இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாம ஒரு மறைப்பு இருக்குது. அந்த மறைப்பை அவங்க வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய திருப்பார்வை படும் பொழுது அது அத்தனையும் விலகிடும். அப்போ
அந்த திருப்பார்வனுடைய அந்த தீட்சண்யம் இருக்கு, அது நம்மளுக்கு அது வெளிப்புறத்தை கண்ணை கொண்டு நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. அது அகமுகத்துல வந்து அவங்க அதை செய்து வைக்கிறாங்க. வாருங்கள் என்ற போது வளர்திரை ஒதுங்க கண்டார். அப்போ வாருங்கள்னு சொல்றதுல கூட வாருங்கள்னு வாங்கன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வாரிக்கவங்க, இங்க இருக்கிறது எல்லாத்தையும் வாரிக்கவங்க. எத்தனையோ கோடானு கோடி தங்கம் வைரம் முத்தாபரணங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வாரிக்கவங்க அப்படின்னு அவங்க அழைப்பது போல இருக்கிறது. வாருங்கள் என்ற போது அந்த வளர்திரையை ஒதுங்க கண்டார். அப்போ அந்த திரையை வந்து எப்படி ஒதுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த தவோபலத்தால அவங்க வந்து அதை மாற்றுறாங்க. இப்ப மாற்றும் பொழுது கேள்வி எல்லாம் வந்து எல்லாமே மறைஞ்சு போயிடுது. அவங்களுடைய திருவாக்கு மட்டும்தான் வந்து மனதுல நிக்குது. வேற எதுவும் வந்து அவங்களுடைய மனதுல வந்து நிக்கல. அப்படியான ஒரு செயலை வந்து எப்ப நடக்குது அப்படின்னா ஒரு தேவாதி தேவனாகிய ஒரு ஆசானுடைய சந்நிதிக்கு போகும் பொழுதுதான் அது நடக்குது. அப்போ அந்த அறிவு கண்ணே, அந்த இறைவன் வந்து அழியாத இறைவனை பார்ப்பதற்கு அழியக்கூடிய கண்ணை கொண்டு பார்க்க முடியாது. அப்ப அழியாத ஒரு கண் இருக்குமே, அழியாத ஒரு தேகம் நமக்குள்ளார படைத்து வைத்திருக்கும் பொழுது அதுக்கு ஒரு கண் இருக்குமே, அதுக்கு ஒரு காது இருக்குமே, அதுக்கு ஒரு வாய் இருக்குமே, அதெல்லாம் யார் திறந்து வைப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து இறைவனை தரிசிக்க முடியும். அப்போ அதை வந்து யார் திறந்து வைக்கிறாங்கன்னா தெய்வத்தினுடைய அந்த திருக்கருணை கொண்டு அவருடைய தவோபல வலிமையால அதை வந்து அவங்க மாற்றுறாங்க. அப்போ நாம என்ன பண்ணணும்? இப்போ தெய்வத்தினுடைய அந்த செயல் நமக்கு இப்ப தெரியுது. தெய்வம் வந்து எப்படி அதை மாற்றி வைக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா? இப்ப தெய்வத்தினுடைய அந்த அந்த திருவாய் மலர்ந்தருளி உள்ள எத்தனையோ வாசகங்களை வந்து கேட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தொழிற்சாலைக்கு பக்கத்துல இருக்க ஊர்ல இருக்கவங்களும் இருக்கிறாங்க. அவங்க திருமேனி கொண்டு நடமாடும் திருமேனியராக இருக்கும் பொழுது சங்க சங்காரமா பேசினாங்களே, அப்ப எத்தனையோ பேர் கேட்டிருப்பாங்களே, எல்லாரும் வந்தாங்களான்னா வரல. அப்போ அந்த அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அவங்களுடைய காதுல கேட்கிறாங்க, ஆனா அது உள்ளார போகல. நம்ம ஏதோ ஒரு எண்ணத்தோட நம்ம சொல்றதை கேட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம ஏதோ செஞ்சுட்டு இருப்போம், அது நம்ம எண்ணத்துக்குள்ளாரே போக போகுது. அப்புறமா அது கேள்வியா திருப்பி கேட்கும்போது என்ன சொன்னீங்க, அதை திருப்பி சொல்லுங்க இல்ல. அது போல அவங்க வந்து அந்த திருவாய் மலர்ந்தொழிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த காதுக்குள்ளார வந்து போக மாட்டேங்குது. அப்போ அந்த அதை வந்து தேடு ஊடகத்துல குறிப்பிடும் வணங்காமுரண் செவிக்கணவாய் அப்படிங்கிறாங்க. செவிக்கணவாய் தான் அது எப்படி இருக்குன்னா வணங்கா முரணாக இருக்குது. அது உள்ளார போச்சு அப்படின்னா அது போய் ஒரு இடத்துல அது நின்று தைக்கணும். தைச்சதுக்கு அப்புறம் அது உணர்வுகளை போய் வந்து அது ஒடுங்கணும். இந்த செயல் நடந்தா மட்டும்தான் அது உள்ளார ஏறும். அப்போ இறைவன் வந்து திருத்தேகம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி வந்து அந்த மனிதனுக்குள்ளார புக முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 4 திசை 8 திக்கு 16 கோணங்களிலும் புக அணுகுவதற்குரிய காவற்பாடுகள் நினைவு இருக்காங்க. அப்புறம் எப்படி உள்ளார போறது? அப்படி அவ்வளவு காபந்து வைத்திருக்கக்கூடிய இறைவன் எப்படி உள்ளார போறது அப்படின்னா இந்த செவியின் வழியாக தான் போக முடியும். செவியின் வழியாக எப்படி போறாங்க அப்படின்னா அவருடைய அந்த நாத வல்லபத்தின் மூலமாக எந்த உயிர் அதற்காக படைக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கு வந்து அந்த உணர்வுல போய் தைக்குது. மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? வணங்காமுரண் செவிக்கணவாயாக இருக்குது. வணங்காமுரண்னா முரண்டு பேசுறது. ஏதாவது ஒண்ணு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு நேர் எதிர்ப்பதமாக பேசுறது. ஆண்டவர்கள் அப்படிங்கிற நாமத்தை கொண்டு கூப்பிடுறத வந்து தவறாக ஒருத்தன் வந்து பிரசுரிச்சா அந்த கதையை நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இப்ப இவங்க நாங்க சொல்லவே இல்லைன்னு மாத்தி பேசுறது, பிரட்டி பேசுறது, இப்படியாக இருக்கக்கூடிய மக்கள் தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ வணங்காது. ஒரு பெரியவங்களை வந்ததுக்கு அப்புறம் நெடுஞ்சாங்கடையா உழுந்து வணங்கக்கூடிய அந்த செயல் வந்து நமக்கு நெடுங்காலங்களாக பழக்கி வச்சிருக்காங்களே. ஏன் அப்படின்னா அந்த பணிவு வரணுங்கிறதுக்காக. அப்போ அவங்க வந்து அப்படி ஒரு ஒரு பெரியவர்கள் வரும் பொழுது அவங்க பணிவு இல்லை அப்படின்னா காதுக்குள்ளாரே நுழையாது. இப்போ வணங்கா முரண்
முரண்னா முரண்டு பண்றது, வணங்காததுன்னா வணக்கம், அது பணிவு இல்லாம இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி உள்ளார் நுழையும்? நுழையவே நுழையாது. அப்போ அந்த பணிவு இருக்கும் பொழுது அது உள்ளார் நுழையும். அதற்கென்று வந்தவர்கள், அதற்கென்று இந்த உலகத்துக்கு வந்தவர்கள் இருக்காங்களே, பொல்லா அஹ், புரந்தனரேட்டிலே பெயர் பொறித்து இருக்கின்ற பெயர்கள் மட்டும்தான் என்று இருக்கு. அதுபோல இங்க வந்தவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு ஆயனின் குரல் கேட்டு இங்கே அணைந்த ஆறறிவின் ஆடு அப்படின்றது போல, அந்த ஆயனுடைய குரல் கேட்டோன்னா அந்த ஆடு வந்து நம்மளுடைய ஆயன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும். அப்போ அந்த இந்த செவியில இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு தைக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இருக்கணுமே. நம்ம காதுல கேட்கறோம், சிலது கேட்டுட்டு அப்படியே போயிருது, சிலது உள்ளார போய் உணர்வுல தைக்குது. அப்போ அந்த உணர்வுல தைக்கக்கூடிய அந்த செயல் இருக்குதே, அதுதான் பெரியவர்களுடைய அந்த செயல். அந்த அந்த திரையை மாற்றக்கூடிய அந்த செயல் இருக்கு, அந்த மனக்கண் கொண்டு திறக்கக்கூடிய அந்த செயல் இருக்குதே, அது எப்படி அப்படின்னா அவருடைய நாதம் வந்து விழுவது உள்ளார, விழுந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல போய் வந்து தைக்குது, தைச்சதுக்கு அப்புறம் அது நமக்கு வேணும் அப்படிங்கிற நம்மளுக்கு எண்ணம் வருது, அதுக்கப்புறம் அதன் மேல ஒரு விருப்பு வருது. இன்னைக்கு நம்ம எல்லாம் உட்காந்து எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு இன்பத்தை நம்ம அனுபவிக்கிறோம். ஏன் அப்படின்னா உணர்வுல போய் தச்சிருச்சு, உணர்வுல தச்சதுக்கு அப்புறம் அந்த இன்பம் வருது, அந்த இன்பத்தை நம்ம அனுபவிக்கிறோம். நடக்குதா அப்படின்னா எல்லாத்துக்கும் நடக்கும். யாருக்கு வாய்க்கோ அவங்களுக்கு தான் நடக்கும். அதற்கும் அவங்க எத்தனையோ நாள் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்ப நம்மளே எவ்வளவோ நாள் வேதங்களை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு நாள் வந்து சாலை மாறாண்ணா வீட்டுல நாங்க உட்காந்து ஒரு 20-30 பேர் எல்லாரும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். இப்ப மெய்வழி நூலை படிச்சுட்டு இருக்கிறோம். மெய்வழி நூலை படிச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க வந்திருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் நாங்க படிச்சுக்கிட்டே இருந்தோம். முதல்ல வந்து மான்மியம் படிச்சோம், அப்புறம் வந்து வாக்கியம் படிச்சோம், அப்புறம் வந்து மெய்வழி நூல் படிச்சோம். அப்படியே படிச்சுட்டு இருந்துட்டு கடைசியில முடிக்க போற நேரம் வந்துருச்சு. என்னப்பா அது படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, எவ்வளவோ சொல்லி இருக்கிறாங்களே அதுல, இது என்ன அப்படின்னு நீங்க யோசிக்க மாட்டீங்களா? அது என்னன்னு எடுத்து பேச மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க என்ன சொன்னோம்னா, என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கும் தான் ஆவலா இருக்குது மாமா, ஆனா யாராவது சொன்னாதானே எங்களுக்கு புரியும், எங்களுக்கு புரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலம் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம அந்த வருத்தத்திலேயே இருக்கும் பொழுது, நமக்கு கிடைக்கலையே என்று ஏங்கி இருக்கும் பொழுது, தெய்வத்தினுடைய அருளால கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுதான் அப்ப நம்ம பகிர்ந்து கொள்றோம். அப்போ அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா, அப்போ வந்து அவங்களுடைய அருள் கொண்டு அந்த தேவக்கண்ணை வந்து திறப்பித்து வைக்கிறாங்க. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவனோட தாளை வணங்கணும்னா கூட அவருடைய அருள் நமக்கு வேணும். அப்பதான் வந்து வணங்க முடியும். அப்படி இல்லைன்னா வணங்க முடியாது. அப்போ அப்படியாக இருக்கக்கூடிய அந்த செயல், அந்த செவி கணவாய் அதுல வந்து தச்சு உணர்வென்னும் அந்த தலத்துல போகும் பொழுது அது வந்து நமக்கு இனிப்பு, அந்த சுவை வந்து நமக்கு ஏறுது. அப்போ நமக்கு என்னென்ன என்ன என்ன செய்யணும் அப்படின்னு குறிப்பிடும் பொழுது, ஏட்டினிலிருந்து பேசும் இருந்தவ மந்திரம் உன் கூட்டுதில் நிஜமதாக்கி போதரக் கண்டாயானால் பாட்டுடை விவரமெல்லாம் பகர்ந்திடும் உள்ளன்பாலே பாட்டு இல்லாதவருக்கு பசுந்தரை கிழிந்திடாதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்போ அந்த திரைகள்லயே ரொம்ப மாற்ற முடியாத திரை எது அப்படின்னா பசுந்திரை அப்படின்னு நம்மளுடைய வடலூர் விதஞான கொண்டலாம் வடலூர் வல்லப்பிரானவருடைய பாடல்ல அவங்களுடைய உரைநடை பகுதியில குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ ஏட்டினில் இருந்து பேசும், ஏட்டுலதான் இருக்கு. இதுவரை வந்த வந்த பரவான்களுடைய அந்த செயலுள்ள அந்த வாசகங்கள்லாம் எதுல இருக்குது? ஏட்டுலதான் இருக்குது. ஆனா அது நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஏட்டினில் இருந்து பேசும் இருந்தவ மந்திரம் உன் கூட்டுதல் நிஜமதாக்கி கோதர கண்டாயானால். அப்போ கூட்டில் நிஜமதாக்கி கொள்ளணும் அப்படின்னா என்ன அப்படின்னா கோதரை காணணும். எப்படி காண்பது அப்படின்னா இந்த அறிவு கண் கொண்டுதான் நம்ம காணணும். அப்போ அது நடக்காத வரைக்கும் அந்த பசுந்தரை கிழியுமா அப்படின்னா கிழியாது. அப்போ அந்த பசுந்தரை எப்படி கிழிய வைக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு விஞ்ஞான பரவான்களுடைய அந்த தேவ தவத்தினுடைய அந்த வலிமையோட அவங்க செஞ்சு வைக்கிறாங்க. இன்னொரு பாடல் குறிப்பிடும் பொழுது, பாடி பாடி நாட நாட பசுமை திரை அரும். அப்ப அந்த பசுந்திரை ஒன்று இருக்குதே, அது எப்படி அரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உழவு கொடுத்திருக்கிறாங்க. பாடி பாடி நாட நாட பசுமை திரை அரும். அப்போ
ஓயாது படிக்க ஓங்கும் உணர்வு. அந்த உணர்வினும் தளத்துல போய் அதை தைக்கணும் அப்படின்னா ஓயாது படிக்கணும். வேதம் ஓதுதல் மெய்வழி தொடர. இப்போ வேதம் ஓதுனாதான் மெய்வழியில் நம்ம தொடர்ந்து இருப்பதற்கான சக்தி நமக்கு கிடைக்கும். அப்போ அது இன்னொரு இடத்துல அதே தான் சொல்றாங்க. வேதம் ஓதுதல் மெய்வழி தொடர இங்க சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது அந்த அந்த செவிக்குள்ளார போகக்கூடிய அந்த செயலானது பாடி பாடி நாட நாட. அப்போ தெய்வத்தினுடைய பாடல்களை நம்ம பாடி பாடி அதன் மேல ஒரு இன்பம் வந்து நாட நாட அந்த பசுமை திரையானது அரும். கூடிச்சங்கம் தேட தேட கோதறுத்திடும். இப்ப எல்லாமே நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. இதே போல கூடிச்சங்கம் தேடும் பொழுது ஒருத்தர் இருந்து ஒருத்தர் பகிர்வாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க பகிர்வாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாது. அப்ப பகிர்ந்து கொள்ளும் பொழுது அப்ப எல்லாமே வந்து நமக்கு ஒரு வாய்க்கப்பெறக்கூடிய ஒரு சிறப்பு கிடைக்கும். அப்படி இல்லாம நம்மளே தனியா உட்கார்ந்து இருந்தோம்னா கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இப்போ பாடி பாடி நாட நாட பசுமை திரையரும், கூடிச்சங்கம் தேட தேட அந்த கோதருந்திடும் அப்படின்னு தேவமுருடைய இந்த ஆசீர்வாதம் இருக்கு. அப்போ இந்த முதல்ல நம்ம தொடங்கும் பொழுது நம்ம பார்த்தோமே, அப்ப அந்த நற்றாளை தொழ வேண்டும் என்றால் எப்படி நற்றாளை தொழுவது அப்படின்னா, நற்றாள் இருக்காங்கன்னு தெரியும், வேதங்கள் இருக்குது, அதை தொழுவதற்கு தெய்வத்தினுடைய அந்த அனுகிரகம் வேணும். என்ன அனுகிரகம் வேணும் அப்படின்னா, அந்த அவர்களுடைய அந்த மனக்கண்ணை திறந்து வைக்கக்கூடிய அந்த இது வேணும். அப்படி இல்லாம கல்வி எப்படி கல்வி கற்க முடியுமா அப்படின்னா கற்கவே முடியாது. அதை குறிப்பிடும் பொழுது இன்னொரு இடத்துல குறிப்பிடும் பொழுது கூட கற்றவர் தொழ தங்கும் பூங்கரை காவியேறும் பூம்பட்டினம். அப்போ கற்றவர்கள் என்பது யார் அப்படின்னா, கற்றவர்கள் என்பது யார்? யார் கற்றவர்கள்? எதை கற்றது? வெளி உலகத்து படிப்பை கற்றுக்கொள்வதெல்லாம் கற்றவர்னு சொல்லிட முடியுமா அப்படின்னா அவர்கள் கற்றவர்கள் கிடையாது. விண்டு தாமின் புருவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார். அப்போ தாம் இன்புறுவது, தாம் வந்து தெய்வத்தினுடைய அந்த வாக்கியங்களை கண்டு இன்புறுகிறாங்களே அவங்கதான் வந்து கற்றறிந்தார். அப்போ கற்றவர் தொழ, அப்படி கற்றாதான் வந்து தொழ முடியும். இறைவனை தொழ வேண்டும் என்றால் நாம முதல்ல கல்வி கற்கணும். இந்த கல்வி கற்றாதான் வந்து தொழ முடியும். அது இல்லாம நம்ம தொழக்கூடியதெல்லாம் தொழ முடியாது. இப்போ கற்றவர் தொழ தங்கும் பூங்கரை காவியேறும் பூம்பட்டினம். அப்போ அந்த காவியேறக்கூடிய செயல் நடக்கணும் அப்படின்னா கற்றவராக நம்ம ஆறணும். கற்றவராக ஆவதற்கு என்ன முதல் அப்படின்னா அந்த பசுந்திரை வந்து கிழியணும், அந்த திரையை கிழியணும். அப்போ வாருங்கள் என்ற போது அந்த வளர்திரை ஒதுங்க கண்டார். அப்போ அதே போல முதல்ல நம்ம தொடங்கும் பொழுது பார்த்தோமே, எதை பார்த்தோம் அப்படின்னா அந்த திரை அறுத்தன் குறை முடிக்க வேணும் அம்மா. அப்போ இப்ப இவ்வளவு நாள் இருந்து கொண்டிருந்த அந்த மாசானது ஒவ்வொருவருக்கும் விலக வேண்டும் என்றால் பாடி பாடி நாட நாட பசுமை திரையரும் கூடிச்சங்கம் தேட தேட போதறிந்திரும் என்று கூறி என்னுடைய முத்துக்கு தொடரும். நமஸ்காரம்.